ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது பிஎஸ்பிஎஸ்ல. கைஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர்ன்ற ஒரு கேமில் விளையாடிட்டு இருக்கோம். செம்மையாக இருக்குது கைஸ் கேமு. சரின்னு என் ஃப்ரெண்டும் நானும் டக்கு டக்குன்னு ஒரு சிஎஸ் மேட்சை போட்டுட்டு போயிட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணலான்னு போயிட்டுருக்கேன்னா திடீர்னு இப்போ ஒரு இனிமே வருவான் பாருங்க. ஏன் சவுண்டை கம்மி பண்ணிவிட்டு டே சத்தமோட தாண்டு போயிட்டு என்னடா சவுண்ட் எங்கேயோ கேட்குது, வைப்ரேட் ஆகல என் ஃபோனில், அதனால வைப்ரேட் ஆகுதுன்னு போய் அங்கே சைட் போய் பார்த்தா 2-3 எனிமி ஒரே டைமில். என்னடான்னு மொத்தம் ஒருத்தன் தொண்டை கரகரன்னு வயசாக கொடுக்க முடியல கொஞ்சம். சரின்னு போய் ஒரு ஹெட்ஷாட் வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் என்னென்னா இன்னொருத்தர் அந்த புது கேரக்டரோட பவர் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் இனிமே. சரி போய் மொத்தனா கில்லு பெருமைன்னு ஒரு மாதிரி. சரி கிளியர் பண்ணி சரிலேருந்து ஒருத்தர் மொத்தம் என்னடா டேன்னு மொத்தறான்னு டீமேட்டை ரீவே பண்ணி விட்டு சரின்னு போடான்னு போனேன். கில் எடுத்துட்டான். எனக்கு வந்துச்சு கடுப்பு. சரி போய் மெடியாச்சு சுற்றலான்னு சுற்றிட்டு கிடந்தேன். அங்கே ஒருத்த படுத்து கிடக்கான். சரின்னு போனேன். திரும்ப கில்ல அடிக்க போகிறேன்னா கில் எடுத்து இன்னொரு கடுப்பு இல்லை. இனிமேல் ஈஸியாகவே பண்ணக்கூடாதுன்னு நினச்சி சரி ஃபஸ்ட் மேட்ச்சு ஜெயிச்சாச்சு, இனி அடுத்த மேட்ச்சு அப்புறம் ஜெயிச்சிக்கலான்னு. அடுத்து இப்போ என்ன ஒரு MP5 அது கேம் விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. MP5 எடுத்துக்கிட்டு போயிட்டு பார்ப்போம். என்னடா என் ஃப்ரெண்டு இப்படி குதிக்கான்னு சரி நானும் குதிக்கேன்னு குதிச்சு கடந்து கொஞ்ச நேரம். இப்போ நான் வந்து ஜோன் முடியும்னு இருந்துச்சு. அப்புறம் இந்த ஜோன் முடிஞ்ச அடுத்த செகண்ட் ஒரே ஓட்டம், ஓடுன்னு ஒரே ஓட்டம். மேலே ஏறி ஷார்ட் ரேஞ்ச் இருந்துச்சு, ஹை ரேஞ்சில் பாரு, லாங் ரேஞ்ச் இல்லை. சரின்னு போயிட்டுருக்கேன் ஸ்ட்ரெயிட்டாக. திடீர்னு ஒருத்தர் ஹெட்ஷாட்டில் வைக்கான். எனக்கு வந்துச்சு கோவம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், அவன் கரெக்டாக தான் வச்சுருக்கான். இப்போ நான் போய் வைக்கேன் பாரு அப்படின்னு போயிட்டு இருந்தேன்னா போனேன். கேரக்டர் ஸ்கில்லு அங்கே ஒருத்தர் போனால இருந்தான், நான் பார்க்கல. சரி திரும்ப போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் எனிமி. கேரக்டர் ஸ்கில்லு போனேன். பக்கத்துலேருந்து ஒருத்தர் வச்சு விட்டான். பவள மல்லியை கட்டிக்கவான்னு இருந்தேன். சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு டீமேட்டு ரீவே கொடுறான்னு அரை மணி நேரமாக கத்திட்டு இருந்தேன்னா சரி போய் அவன் ரீவே கொடுத்துருவான்னு பார்த்தா முடிச்சிட்டாங்க எல்லோரும். ஏன் ரீவே கொடுக்கலையா சரி அப்படின்னு போயிட்டு இருந்தேன். அடுத்த மேட்ச்சு வந்துச்சு. ஷார்ட் ரேஞ்சு லாங் ரேஞ்சு எல்லாம் எடுத்துகிட்டு ஷார்ட் ரேஞ்சு ஹை ரேஞ்சு எடுத்துகிட்டு மேக்ஸ் பண்ண காசு இல்லைன்னு மேக்ஸ் பண்ணிவிட்டு போட்டுட்டு இருந்தேன். சரி இப்போ நம்மகிட்ட ஹை ரேஞ்சும் இருக்குது ஷார்ட் ரேஞ்சும் இருக்குது, இன்னைக்கு ஒரு புடிதான்னு போனேன். ஜோன் முடிஞ்சிருச்சா. இப்போ ஓடுவேன் பாருங்க, ஒரே ஓட்டம். என்னடா இப்படி ஓட்டிகிட்டு இருக்கோம். எனிமி இப்போ வைப்ரேட் ஆகும் எனக்கு. குசு சரி என்னடா வைப்ரேட் இப்படி ஆகுதுன்னு மேலே போய் பார்த்தா மேலே போகல, எனக்கு தெரியல. சைடில் இருக்கான்னு எனிமி தெரியல எனக்கு. அப்போ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சரி தான் மேலே போனேன். திடீர்னு பார்த்தா ஒருத்தனை டவுன் பண்ணுறேன்னு ஒருத்தன் வந்து மொத்திட்டான். என்னடா இப்படி ஆகுது நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தா டீமேட்டு கூப்பிடுறாரு. டே இங்கே தாண்ட இனிமே இருக்கான்னு அவன் சும்மா நின்றுட்டுருக்கான் பாருங்க. என்னோட சரி நம்ம ஃப்ரெண்டை பார்க்கலான்னு பார்த்தேன். அவன் என் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு பார்க்குறேன். அந்த என்ன எப்படி செத்துன்னு பார்த்துட்டேன். எனக்கு கடுப்பாயிடுச்சு. சரி என் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு பார்க்க போனேன். அப்பவும் எனக்கு தோணலை இப்படி என்னடா இப்போ எப்படி ஆடுறான்னு. சரி கொஞ்ச நேரம் பார்க்கலான்னு பார்த்துருந்தேன். என் ஃப்ரெண்டு பேர் அது யமதர்மா நினைக்கிறேன். யமதர்மா சரி
அவனை பார்க்கலான்னு போய் பார்க்க போனேன்னா அவனே செத்து போய் கிடக்கான். கொஞ்சம் முன்னாடியில் வரோம் பாருங்கள். பாருங்கள் செத்து போய் கிடக்கான். இவனை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சரி இவன் தான் முன்னிட்டு எப்படியா பண்ணுறான்னு சொல்லிட்டு இருந்தேன் ஹிந்திக்காரன் போல். போயா ஓகே ஏதோ எக்ஸ்ட்ரா பானிபூரி ஏதோ சொல்லியிருந்தான். சரி எதை சொல்கிறான் நம்மளுக்கு என்ன போய் என்னது விளையாடிட்டு இருந்தேன்னா அப்புறம் திடீர்னு ஜோன் வந்துடுச்சு அவன்கிட்ட. டே பையா ஜோன் வருதுன்னா அவன் டீக்கே பையா டிக்கெட்டுக்கு ஜோன் பே நகி மேட கபரா கயா அப்படின்னா எனக்கு என்னென்னு ஒன்றுமே புரியல. சரி ஒருத்தன் இனிமேல் கீழே குதிச்சிட்டான், இன்னொருத்தன் என்ன ஜோனில் போய் குதிச்சிட்டான் பாருங்க. அவனை அங்கே எட்டு வந்துச்சு. ஏன்னா உல்ஃபா அடுத்த மேட்ச்சு 2 கூப்பிட்ற வேண்டிதான் அப்படின்னு நினச்சி சரி எல்லாம் இப்போ மேட்ச் பண்ணியாச்சு. ஆனால் MP5 மட்டும் மேட்ச் பண்ணிக்கல கைஸ். ஏன்னா இப்போ மண்டை கவசம் உயிர் கவசம் எல்லாம் போட்டுட்டு லோவால் எடுத்துட்டு சூட்டு விட்டுருந்தேன்னா சும்மா என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு டே ஐயோ அடி வாங்கிட்டு கிடக்காத என் பின்னாடியே வா கொஞ்சோன்னு. சரி ரேஞ்சு இருக்குது அங்கே ஒருத்தர் போனான் அடிக்க இல்லை டேமேஜ் இல்லை. சரி என்னடா அங்கே தெரிகிற மாதிரி உட்காந்துருக்கான். ஆமாம் என்னது யானா ஒரு சின்ன சைடு முடிஞ்சிருக்காங்க போட்டுக்கிட்டே பாருங்க ஷார்ட் அவுட் ஆகிட்டான். சரி நானும் ஓல்டு பிளேயர் எல்லாம் கேட்க மாட்டேன். அதே புது பிளேயர் தான் கொஞ்சம் என்ன ஒரு வருஷம் ஆயிருக்கும் ஆடி. சரி நம்ம ஆடலான்னு ஆடிட்டு கிடந்தோம். அங்கே இருந்தால் க்ளோவால் பறந்துட்டான் பாய்ஞ்சிட்டான் அந்த சைடு நம்ம டெல்லி. சரி ஏமாதரமா எங்கேயோ போவாத நான் அந்த உனக்கு ஹீலிங் இது போட்டு விடுறேன்னு பார்த்தா ஜாயிண்ட்டே வந்துட்டான். இப்போ என்ன பண்ண மேலேயும் ஏற முடியல கீழே போக முடியல திறந்துட்டு கிடக்கேன். அப்புறம் என்னது ரீகே பண்ணுறது வந்து விட்டுச்சு கொடுத்து விட்டா கிளியர் பண்ணி விட்டாங்க. சரி ஸ்டார் லெவல் 3 இருக்குது வேண்டான்னு சொல்லிட்டு போனேன் அதுக்குள்ளே கிளியர் பண்ணேன். சரி பூயா அடிச்சாச்சு இந்த மேட்ச்சு. கைஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்கள். இதோட உங்கள் விடை பெறுவது PSVDS vlog. Bye guys. Bye bye. எமோட்டோ காமிக்கணுமா காமிச்சிடுறேன் பாருங்கள். பாய்.